ஹாய் டேஸ், வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ப்ளீச் கிளாஸ் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி வந்து ஹைப்ரோ தியரி போட்டிருக்கோம், ப்ளீச் தியரியும் போட்டிருக்கோம். இப்போது செகண்ட் ப்ளீச் நம்ம பார்க்கலாம். ப்ளீச்சில் 3 வகையான ப்ளீச் இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம 2வது வகையான ப்ளீச் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். என்ன பார்க்கலான்னா க்ரீம் ப்ளீச் எப்படி இருக்கும், எப்படியெல்லாம் நம்ம பண்ணலான்றதை பார்க்கலாம். எப்போவுமே நம்ம ப்ளீச் வாங்கும்போது இந்த மாதிரி ப்ளீச்சு ஆக்டிவேட்டரும் சேர்த்து கொடுத்துருப்பாங்க. ஆக்டிவேட்டர் அப்படின்றது வந்து சால்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம எப்படி சாதத்துக்கு போடுறோமோ, குழம்புக்கெல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறோம் சால்ட், அந்த மாதிரி தான் இது இருக்கும். இந்த மாதிரி தான் இருக்கும் சால்ட்டு. இந்த சால்ட்டும் க்ரீமும் சேர்த்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போது க்ரீம் எப்படி தான் இருக்கும். க்ரீமும் 1 ஸ்பூன் க்ரீம் அப்படின்னா 8 பிஞ்ச் நம்ம சால்ட் ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, அதே மாதிரி தான் நான் ஃபஸ்ட்டில் சொன்ன மாதிரி தான் இந்த ப்ளீச்சும் நம்ம டெஸ்ட் பண்ணிவிட்டு, இங்கே பேட்ச் போட்டு டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அவங்களுக்கு யூஸ் பண்ணணும். அதே மாதிரி நம்ம பேட்ச் போடுறதுக்கு மட்டும் சும்மா கொஞ்சம் மட்டும் நம்ம எடுத்து கலக்கி போட்டுட்டு டெஸ்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஓகேன்னா நம்ம மீதி கலக்கலாம். நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிட்டெல்லாம் வந்து 10 நிமிஷம் அந்த மாதிரியெல்லாம் நம்ம ரொம்ப டைம் கொடுக்கக்கூடாது. இதோட வால்யூம் வந்து குறைஞ்சிடும். ரிசல்ட் வந்து நம்மளுக்கு அவ்வளோ தெரியாது. இதுக்கு தேவையான பொருள் என்னென்னா, நான் கப் எடுத்திருக்கேன், ப்ரஷ் எடுத்திருக்கேன். இது வந்து மேஜிக் பாஞ்சுன்னு சொல்லுவோம். கப்பு, பவுலு, ப்ரஷ்ஷு, ஸ்பாஞ்சு, யூஸ் அண்ட் த்ரோ ஸ்பாஞ்சு எடுத்திருக்கேன். இதுதான் இதுக்கு தேவையான பொருள். இப்போ இந்த ப்ளீச் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். 8 பிஞ்சு சால்ட்டு போடுறோம், ப்ளீச் எடுக்கிறோம். 2 ஸ்பூன் அளவுக்கு நம்மளுக்கு தேவைப்படும். அந்தளவுக்கு எடுக்கிறோம். 1 ஸ்பூனுக்கு 8 பிஞ்சு தான். அப்போ நீங்கள் 2 ஸ்பூனுன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மெஷர்மெண்ட் பண்ணிவிட்டு நல்லா கலக்கணும். அந்த சால்ட்டு வந்து எங்கேயுமே திட்டாக இருக்கக்கூடாது. அப்படி சால்ட்டு நம்ம அவங்களோட ஸ்கின்னில் படுது, கஸ்டமரோட ஸ்கின்னில் இருக்குது அப்படின்னா அந்த இடம் வந்து வெந்து போயிட்ட மாதிரி ஆகிடும். நீங்கள் சால்ட்டும் க்ரீமும் நல்லா மிக்ஸ் பண்ணி தான் அப்ளிகேஷன் கொடுக்கணும். அதே மாதிரி ரோஸ் வாட்டர், காட்டன் டிப் பண்ணி நம்ம ஐ மேலே வைக்கிறது ரொம்பவே முக்கியமானது. ப்ளீச்சுக்கு இந்த பவுடர் ப்ளீச், க்ரீம் ப்ளீச் ரெண்டுத்துக்குமே நீங்கள் காட்டன் கொடுக்குறது ரொம்பவே அவசியம், ரொம்ப முக்கியமாக கொடுக்கணும். அது இப்போது இந்த ப்ளீச் பார்க்கலாம். ப்ளீச்லேயே இந்த க்ரீம் ப்ளீச்லேயே நம்மளுக்கு 2 வகை 3 வகை நிறையவே இருக்குது. ஆனால் நான் உங்களுக்கு 2 விதமானதை நான் காமிக்கிறேன். நம்ம என்ன பிராண்டடுன்றது முக்கியம் இல்லை, என்ன மாதிரி மெத்தடில் யூஸ் பண்ணுறதுன்றது தான் முக்கியம். இப்போது இந்த ப்ளீச் வந்து இந்த மாதிரி இருக்கும், கொஞ்சம் லைட் ப்ளூவாக இருக்கும். இந்த க்ரீம் எடுத்துக்கிறோம். இதுக்கும் அதே மாதிரி தான். இது ப்ளூ கலரில் வரும், லைட் ப்ளூவில் இருக்கும். இது அதே மாதிரி 8 பிஞ்சு ஆக்டிவேஷன் கொடுத்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்ளிகேஷன் கொடுக்குறோம். இப்போது இந்த ப்ளீச்சில் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி டியூப்லேயே நம்மளுக்கு 2 தருவாங்க. இது எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம ப்ளீச் அப்ளிகேஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த கலரில் இருக்கிறத நல்லா போட்டு ஒரு 5 மினிட்ஸ் மசாஜ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தொடச்சிட்டு நம்ம ப்ளீச் அப்ளிகேஷன் கொடுக்குறோம். ப்ளீச் முடித்ததுக்கப்புறம் இதை வந்து நம்மளுக்கு அவங்க ஃபேஸில் அப்ளிகேஷன் கொடுக்கணும். ப்ளீச் தொடச்சி எடுத்ததுக்கப்புறம் இந்த க்ரீம் வந்து அவங்களுக்கு நம்ம ஃபேஸில் அப்ளிகேஷன் கொடுக்கணும். அதே மாதிரி ஃபஸ்ட்டு வந்து நம்ம கிளென்சிங் மில்க் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். கம்பல்சரி இப்போது கிளென்சிங் மில்க் ஃபஸ்ட்டு, 2வது வந்து அவங்களுக்கு டெஸ்ட் பண்ணுறோம், 3வது அப்ளிகேஷன் கொடுக்குறோம். எங்கெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேஸ் டு ஹேண்டு ரெண்டுத்துக்குமே இது கொடுத்துக்கலாம். நெக்கும் பிளாக்காக இருக்குன்னா நம்ம நெக்குக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ப்ளீச்சை. அதே மாதிரி பிம்பிள் ஸ்கின்னுக்கு வந்து நம்ம இதை வந்து யூஸ் பண்ணக்கூடாது, அதை வந்து மைண்டில் வச்சுக்கணும். இந்த ப்ளீச் வந்து பிம்பிள் ஸ்கின்னுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்கும் யூஸ் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. நீங்கள் எதுக்குமே டெஸ்ட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த ப்ளீச் அப்ளிகேஷன் கொடுத்துட்டு எவ்வளோ நேரம் நம்ம ஸ்கின்னில் இருக்கலாம் அப்படின்னா 15 மினிட்ஸ் போதுமானது. இப்போ இந்த க்ரீம் ப்ளீச் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு ட்ரை ஆகாது. நம்ம வந்து டைமிங் தான் வந்து கணக்கு வைக்கணுமே கண்டி. இது ட்ரை ஆகுதா அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. இது வந்து ட்ரை ஆகாது. ஸ்கின்னில் வந்து ஒரு விறுவிறுப்பு தன்மையே கொடுக்கும். இந்த ப்ளீச் வந்து அது சுத்தமாக காயும், ட்ரை ஆகும், அதுக்கப்புறம் துடைக்கணுன்றது கிடையாது. 15 மினிட்ஸ் போதுமானது. 15 மினிட்ஸ் வச்சுருந்தீங்களா உடனே துடைச்சிடணும். அதுதான் இதோட டைமிங்கு. அதே மாதிரி இப்போ நான் வந்து க்ரீம் ப்ளீச்லேயே 2 விதமான ப்ளீச் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். நீங்கள் எந்த கிட்டு எப்படி வாங்குறீங்க அப்படின்றத பொறுத்து தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். அதிலே கொடுத்துருப்பாங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பு. இருந்தாலும் ஒரு கிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ரீடிங் ஸ்கின் சொல்லிவிட்டு இந்த மாதிரி நம்மளுக்கு டியூப்பில் கிடைக்கும். ஒன்று ஆஃப்டர், ஒன்று பிஃபோரில் நம்ம யூஸ் பண்ணணும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே டிஎஸ், இப்போ இந்த க்ரீம் ப்ளீச்சோட தியரி தான் நம்ம பார்த்துருக்கோம். ப்ராக்டிக்கலில் வந்து நான் இன்னொரு நாளாக தெளிவாக கொடுக்குறேன். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ டிஎஸ்.